தமிழ்நாடு அரசின் உறுதியான எதிர்ப்பு மற்றும் அரிட்டாப்பட்டி மக்களின் தொடர் போராட்டத்திற்கு பணிந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்துள்ளது. போராட்டம் வெற்றி பெற்றதை பட்டாசு வெடித்து கொண்டாடும் அரிட்டாப்பட்டி மக்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் தோண்ட ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு ஏலத்தின் மூலம் அனுமதி அளிக்கப்பட்டதாக நவம்பர் மாத தொடக்கத்தில் ஒன்றிய பாஜக அரசு அறிவித்தது. இதற்கு தமிழர் வரலாற்று பெருமைகளையும் பாரம்பரிய பல்லுயிர் தலத்தையும் உள்ளடக்கிய பகுதியை அழிக்கக்கூடிய முயற்சி இது என கண்டனங்கள் எழுந்தன. ஒன்றிய பாஜக அரசின் முடிவை கண்டித்து அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். அரிட்டாப்பட்டி மக்களின் குரலை எதிரொலிக்கும் வகையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த மாதம் 9ஆம் தேதி சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. விவாதத்தின் மீது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கும் வரை தன்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என சூளுரைத்தார். ஒன்றிய அரசு இது விஷயத்தில் ஏலம் விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. தமிழ்நாடு அரசு மற்றும் அரிட்டாப்பட்டி மக்களின் தொடர் நெருக்கடி காரணமாக டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. அறிவிப்பு வெளியானவுடன் அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் வெடிவெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்க மக்கள் அரிட்டாப்பட்டி மக்கள் என்னைக்கும் நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எங்க ஊருக்கு வந்து எங்களுக்காக போராடி அனைத்து அகில இந்திய உழவர் சங்கமா இருக்கட்டும், வணிகர் சங்கமா இருக்கட்டும், அனைத்து கிராம 48 கிராம மக்களுக்கும் எங்களோட மகிழ்ச்சியில நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன துன்பம்னாலும் நாங்க வந்து கூட நிற்போம். எங்களோட வெற்றிக்கு காரணமா இருந்த சின்ன குழந்தையில இருந்து வயதான முதியோர்கள் வரை நாங்க ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் உயிரே போய் திரும்பி வந்தது போல இருக்கின்றது. எங்கள் 48 கிராமத்து மக்களும் எல்லோரும் அழுகையும் கண்ணீருமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்று எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் இதுபோன்ற சுரங்க ஏல அறிவிக்கைகளை ஒன்றிய அரசு இனி வெளியிடக்கூடாது என்றும் மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுக துணை போகக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.